hello, welcome to Ashika Family Vlog. So, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் சென்னை மெட்ரோ. ஸோ இந்த மெட்ரோவுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்ன, அதுக்கப்புறமா எங்கெங்க ரூட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமா எங்கெங்க பிரிட்ஜஸ், என்னென்ன புதுசா எக்ஸ்பேன்ஷன்ஸ் எல்லாம் பண்றாங்க, எவ்வளவு நம்ம ஃபீ பண்றோம், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் இன் அண்ட் அவுட் நம்ம மெட்ரோ பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் சென்னை மெட்ரோவை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இதோட டனல்ஸ், பிரிட்ஜஸ், அதாவது இந்த சுரங்கம், பாலம், இது எல்லாத்தையுமே வந்து எப்படி கட்டியிருக்காங்க, இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இதோட எங்கெல்லாம் எக்ஸ்பேன்ஷன் ஆக போகுது, அண்ட் மெட்ரோ பற்றி பல தெரியாத ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னையிலேயே மெட்ரோ கனெக்டா இருக்கிற மால் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்கு. அதுல ஒரு மால்ல தான் நம்ம இப்ப இருக்கோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏரோ ஹப். ஸோ ஏரோ ஹப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் கம் மெட்ரோ எல்லாமே வந்து இன்டர் கனெக்டடா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இங்க இருந்து தான் நம்மளோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதுதான் வந்து ஏரோ ஹப்பும் ஏர்போர்ட்டும் கனெக்ட் பண்ற லாங் பாத்வே. ஸோ நம்ம இப்படியே போயிட்டு மெட்ரோ வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஏர்போர்ட் மெட்ரோக்கு மெயின் என்ட்ரன்ஸ் வந்து மீனம்பாக்கம் ஜிஎஸ்டி சாலை வழியா உள்ள வரலாம். நம்ம ஏர்போர்ட் வழியா மெட்ரோ போக போறோம். ஒரே ஒரு லிஃப்ட் தான் கைஸ். நீங்க ஏர்போர்ட்க்கும் வந்துடலாம், மெட்ரோக்கும் போயிடலாம், ஏரோ ஹப்புக்கும் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு, இப்படியே போகணும் கைஸ். ஏர்போர்ட் மெட்ரோல மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன். எஸ்கலேட்டர் மாதிரி வாக்கலேட்டர் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப நடந்து கஷ்டப்பட வேணாம், லைட்டா மூவ் பண்ணாலே போதும், ஃபாஸ்டா போயிடுச்சு. மெட்ரோ ஸ்டேஷன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் பேஸ்மெண்ட்ல இருந்து கான்கோர்ஸ் டிக்கெட் கவுண்டர் ஏரியாவுக்கு போறதுக்கு சில ஸ்டேஷன்ஸ்ல வந்து வாக்கலேட்டர்ஸ் வந்து இருக்குது. OMR ஐடி பீப்புள் அண்ட் இன்டர்வியூஸ் போறவங்களுக்கு ஒரு நற்செய்தி. OMR சிறுசேரி வரைக்கும் இங்க இருந்து ஏசி பஸ்ஸஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ECR அக்கறை வரைக்குமே இங்க இருந்து வந்து ஏசி பஸ்ஸஸ் அவைலபிலிட்டி இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் பேஸ்மெண்ட்ல இருந்து கான்கோர்ஸ் டிக்கெட் கவுண்டர் ஏரியாவுக்கு போறதுக்கு சில ஸ்டேஷன்ஸ்ல வந்து என்க்ளோஸ் வாக்வே இருக்கு, எலிவேட்டர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அண்ட் லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இந்த கான்கோர்ஸர்ல தான் டிக்கெட் கவுண்டர் அண்ட் செக்யூரிட்டி செக் பண்ற இடம் இருக்கு. கான்கோர்ஸ்னா ஒரு லாபி அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர், செக்யூரிட்டி செக், அப்புறம் சில கடைகள், அப்புறம் என்ட்ரி, எக்ஸிட் இது எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே தான் நம்ம வந்து டிக்கெட் வாங்கி பிளாட்ஃபார்ம் போக முடியும். இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர்ல ரஷ் அவாய்ட் பண்றதுக்கு கேஷ்லெஸ் டிஜிட்டல் பேமெண்ட் அண்ட் ஸ்மார்ட் கார்டு சிஸ்டம் கூட அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் பேமெண்ட் கூட இங்க இருக்கு. டிக்கெட் ஃபார்மேட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, டோக்கன், டிராவல் கார்டு, அதுக்கப்புறம் இந்த QR டிக்கெட் இப்படி எல்லாமே இருக்குது. QR டிக்கெட் எடுத்தா கியூ இல்லாம நேரா ஸ்கேன் பண்ணிக்கலாம். டிராவல் கார்டு எடுத்து போனீங்கன்னா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கான்கோர்ஸ்லயே நம்ம எந்த பிளாட்ஃபார்முக்கு போகணும், எந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பிஸியா இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. சென்னை மெட்ரோ முதல் கட்டமா 2 முக்கியமான ரூட்ல வந்து காரிடார் 1, காரிடார் 2ன்னு கட்டி முடிக்கப்பட்டு இப்போ வந்து இது சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ 2 ரூட்லயுமே எலிவேட்டட் அண்ட் அண்டர் கிரவுண்ட்ல ரோலர் கோஸ்டர் போல டெய்லி பிஸியா ட்ரெயின்ஸ் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் வந்து ஏர்போர்ட் கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால வந்து இங்கே காரிடார் 2 ரூட்டையும் கனெக்ட் பண்ணி சில ட்ரெயின்ஸ் வந்து விடுறாங்க. அந்த ரூட்டை நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்க்கலாம். ஏர்போர்ட் மெட்ரோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் ஸ்டேஷன். ஸோ மேல் தளத்தில் தான் வந்து ட்ரெயின் இருக்கும். அண்டர் கிரவுண்ட் சப்வே ஸ்டேஷன் வந்து எப்படி இருக்கும்னு போக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காரிடார் 1ல தான் தொடங்க போகிறோம். இது வந்து ப்ளூ லைன் ரூட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து காரிடார் 1 ரூட் தான். ஏர்போர்ட் தொடங்கி விம்கோ நகர் வரைக்கும் போகும். இப்போ நம்ம ப்ளூ லைனை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மெட்ரோ ட்ரெயின் கோச்சில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக ஏர் கண்டிஷன்ஸ் கோச்சஸ், அதுக்கப்புறமா நேச்சுரல் லைட்டுக்கான பெரிய பெரிய விண்டோஸ் இருக்குது. நிற்கிறவங்களுக்கு ஸ்பேஷியஸாக கேங்வே அண்ட் ஹேண்ட் கிரிப்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க.
காரிடார் 1ல பார்த்தீங்கன்னா சில சீனிக் வியூஸ் எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். ஏர்போர்ட்ல ஃப்ளைட்ஸ் எல்லாம் தெளிவாக நம்மளால பார்க்க முடியுது. ஏர்போர்ட் ரன்வே ஏரியாவில் மட்டும் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக சின்ன அண்டர் கிரவுண்ட் டனல் வந்து உள்ள போய் மறுபடியும் மேலே வந்து ஏறும். ஸோ அது வந்து பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கும். ஏர்போர்ட்டுக்கு அப்புறமா வந்து மீனம்பாக்கம் அண்ட் நங்கநல்லூர் ஸ்டேஷன் வரும். நங்கநல்லூர் ஸ்டேஷன் கிராஸ் பண்ணதும் ஆலந்தூர் ஸ்டேஷன் ரீச் ஆகும்போது சூப்பரா ஒரு மல்டி லேயர்ல ட்ரெயின் பிரிட்ஜஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. நம்ம ட்ரெயின் இப்ப கீழே இறங்குது பாத்தீங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளூ லைன் போறோம். நீங்க மேல பாக்குறது வந்து கிரீன் லைன் போறதுக்கான பிரிட்ஜ். இப்படி ஏன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆலந்தூர் ஸ்டேஷன் வந்து முக்கியமான ஒரு சந்திப்பு. இந்த எலிவேட்டட் மெட்ரோ பிரிட்ஜ் வந்து எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரிசையா பில்லர் அமைச்சு ப்ரீகாஸ்ட் கான்கிரீட் பீம்ஸ், கிரேன் கிரைடர்ஸ் அண்ட் கிரைடர் லான்ச்சிங் மிஷின் மூலமா வந்து பீம் அமைச்சு பண்ணிருக்காங்க. ஆலந்தூர் மெட்ரோல செகண்ட் ஃப்ளோர்ல வந்து கிரீன் லைன் மெட்ரோ ஓடுது. கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நம்ம இப்போ போயிட்டு இருக்கிற இந்த ப்ளூ லைன் ஓடுது. வடபழனி கோயம்பேடு போறவங்க வந்து இங்கே இறங்கி மேலே போவாங்க. ஆலந்தூர் மெட்ரோ கிராஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான கத்திபாரா பிரிட்ஜை வந்து நம்ம டாப் வியூவில் பார்க்க முடியும். அடுத்து கிண்டி மெட்ரோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஐடி கம்பெனிஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. கிண்டி மெட்ரோல இருந்து தாம்பரம் டு பீச் ஸ்டேஷன் போகிற அந்த லோக்கல் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகிறவங்க இங்கே இறங்கிப்பாங்க. அடுத்து 5 ஸ்டார் லக்ஸூரியஸ் ஐடி கிராண்ட் ஷோலாம் நம்மளால பார்க்க முடியுது. சைதாப்பேட் ஆற்றை தாண்டினதுமே மெட்ரோ வந்து அண்டர் கிரவுண்ட் டனல்குள்ளே வந்து போயிடுது. ஸோ இதுக்கப்புறம் ஒரே இருட்டு தான், ஒன்றுமே பார்க்க முடியல. ஸோ இவங்க வந்து டனல் போரிங் மிஷின் டெக்னிக், அதுக்கப்புறம் கட் அண்ட் கவர் டெக்னிக், இது 2 ப்ராசஸில் தான் அவங்க டனல் வந்து அமைக்கிறாங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா நந்தனம், தேனாம்பேட், மவுண்ட் ரோட், இப்படி சில இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கிராஸ் பண்ணி போகிறோம். இந்த ப்ளூ லைன் ரூட்ல ஏர்போர்ட் மெட்ரோல இருந்து கிளம்பி சைதாப்பேட் மவுண்ட் ரோட் வழியா சென்ட்ரல், நார்த் சென்னை, அப்புறமா பாரிஸ் அண்ட் விம்கோ நகர் வரைக்கும் வந்து இந்த ரூட் போகுது. அண்ட் நம்ம இப்போ சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷன்ல இறங்கிட்டோம். பட் இந்த ட்ரெயின் வந்து பாரிஸ், பிராட்வே அண்ட் இந்த நார்த் சென்னை ஏரியா வழியா விம்கோ நகர் வரைக்கும் வந்து இந்த ப்ளூ லைன் போகும். சென்ட்ரல் மெட்ரோல ஏன் இறங்கினோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் மெட்ரோவோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹப். பேஸ்மெண்ட் -2 தளத்தில் வந்து நம்ம இப்போ வந்து இந்த ப்ளூ லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அண்ட் -1 தளத்தில் வந்து நம்ம போக போகிற இந்த க்ரீன் லைன் ரூட் வந்து இருக்குது. அண்ட் இதுக்கும் மேலே தான் வந்து சென்னையோட சென்ட்ரல் ஸ்கொயர் அண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலுக்கு வந்திருக்கோம். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக வெளியூர் பயணிக்கிறவங்களாம் கம்ஃபர்டபுளாக மெட்ரோ யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேஷனை தான் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன் பேர் மாற்றிருக்காங்க. இங்க சென்னை ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் இல்ல, பக்கத்திலேயே சென்னை சென்ட்ரல் சப் அர்பன் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு. நார்த் சென்னை, வெஸ்ட் சென்னை, பெரம்பூர், திருவள்ளூர், அரக்கோணம் இது போல இடங்களுக்கெல்லாம் போறவங்க வந்து சென்னை மெட்ரோ யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த இடத்த வந்து வேற லெவல்ல மாத்த போறாங்க. ஸோ நியூயார்க்ல எப்படி வந்து டைம் ஸ்கொயரோ அதே மாதிரி இங்க இந்த சென்ட்ரல் ஏரியால வந்து ஆல்ரெடி இந்த இடம் நல்லாவே இருக்கு. மெட்ராஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரப்போகுது. அது வந்த பிறகு இன்னும் வேற லெவல்ல கிளாஸான ஒரு லுக் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த சென்ட்ரல் ஸ்கொயர் வந்து இப்போதைக்கு சில் பண்றதுக்கு ஒரு ரிலாக்ஸிங் ஸ்பாட்டா இருக்குது. பட் இங்க வந்து 27 ஃப்ளோர் ஸ்கை ஸ்கிராப்பர் கட்ட போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ், ஷாப்ஸ், கமர்ஷியல் பர்பஸ்லாம் வரப்போறதா சொல்றாங்க.
இப்ப வந்து நம்ம சென்ட்ரலோடைய மெட்ரோ ரயில்வே இந்த விஷயங்கள் எல்லாமே பார்ப்போம். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல ரொம்ப ஸ்பெஷாலிட்டி இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஹெட் இதுவும் இங்கதான் இருக்குது. அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங்கும் இங்கதான் இருக்குது. அண்ட் ரிப்பன் பில்டிங், விக்டோரியா ஹால், நேரு ஸ்டேடியம், ஸோ இது போல பல பில்டிங்க்கு அண்டர் கிரவுண்ட்ல சென்ட்ரல் மெட்ரோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி மெயின் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல். சரி, இது மட்டும் இல்ல, ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட ரொம்ப பக்கம் தான். எல்லா பக்கத்துக்குமே ஒரு கனெக்டிவிட்டியா இருக்கிறதுனால இந்த ஸ்பாட் வந்து அவங்க சூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்ப ப்ளூ லைன் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோல நம்ம கிரீன் லைன் ரூட் பத்தி பார்க்கலாம். பாய், டேக் கேர் ஃப்ரம் லில்லி.